ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். யோவான் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 1 தொடங்கி 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் எதை செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியினாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உறவுகளே, நம்முடைய பிறப்பு மனிதர்களால் நிகழ்ந்ததா இல்லை தூய ஆவியால் நிகழ்ந்ததா என்று பார்க்க வேண்டும். இந்த உலகத்தில் 2 வகையில்தான் மனிதர்கள் இருப்பார்கள். ஒன்று நமக்கு பிடித்தவர்கள், 2 பிடிக்காதவர்கள். பிடித்தவர்கள் நம்முடைய மகிழ்ச்சியில் பங்கு கொள்கிறார்கள், பிடிக்காதவர்கள் நம்முடைய வளர்ச்சியில் பங்கெடுக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இது மனிதரால் பிறந்தவர்கள் எப்படி சிந்திப்பார்கள் என்றால், எனக்கு பிடிக்காதவர்களால் தான் என்னுடைய வாழ்க்கை அழிந்து போகிறது என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். தவறு. தூய ஆவியால் பிறந்தவர்கள் தன்னுடைய எதிரிகளால் தான் வளர்ச்சியின் பாதைக்கு செல்வது உண்மையாக படுகிறது. எனவே இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம் முழுவதும் அறிவிக்க வேண்டுமானால் திருத்தூதர்கள் சீடர்கள் சென்றிருக்கலாம். ஆனால் அவர் இன்று வரையிலும் வாழ்வதற்கு அவருடைய எதிரிகள் தான் காரணமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் சாப்பிடுகிற உணவு நமக்குள்ளே தங்கிவிட்டதென்றால் வயிறு ஊதி வெடிச்சு செத்துருவோம். அதே போல் மனிதனுடைய தீய வார்த்தைகளை நம்முடைய சிந்தனையிலேயே போட்டுக் கொண்டிருந்தோம் என்றால் மனம் ஒரு நாள் வெடித்து இறந்து விடுவோம். எனவே எதை உள்ளே செலுத்த வேண்டும், எதை வெளியே செலுத்த வேண்டும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். பெரியர் புளூட்டன்ஸில் சொல்வது போல அவர் ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அது என்ன தலைப்பு என்றால், மை ஹார்ட் இஸ் நாட் டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார். என்னுடைய இதயம் குப்பை தொட்டி அல்ல என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். எனவே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த ஒரு வார்த்தையை வைத்து அவர் எழுதியிருக்கிறார். உங்களில் கவலைப்படுவதனால் ஒருவர் தன்னை விட ஒரு மூலம் கூட்டவோ குறைக்கவோ முடியாது என்பதை வைத்து அவர் எழுதியிருக்கிறார். என்னுடைய இதயத்தில் இறைவனுக்கு இடம் உண்டே தவிர நான் என்னுடைய இதயத்தில் குப்பைகளுக்கு இடம் ஒதுக்க மாட்டேன், இடம் ஒதுக்க கூடாது என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். உதாரணமாக நம்முடைய வீடுகளிலே சமையல் அறையிலே பழைய காய்கறிகளையும் பழங்களையும் அழுகி போனதையும் ஒரு குப்பை தொட்டியில் போட்டு வைத்துக் கொள்கிறோம். அது வார கணக்கில் நம்முடைய வீட்டிலே இருக்கிறது என்றால் என்ன வரும்? கமகமென்று மணக்கும், அப்படித்தானே? நாத்தும் குடலை புடுங்க ஆரம்பிச்சிடும். ஒரு வாரத்துல ரொம்ப ஆரம்பிச்சிடும். அடுத்து இதை நாம் உடனடியாக என்ன செய்ய வேண்டும்? சமையலறையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அதே போலத்தான் பலருடைய வார்த்தைகள் ஒரு அழுகி போன பழங்களாக இருக்கக்கூடியதை நம் இதயத்தில் போட்டு வைத்துவிட்டு அதை நாம் கொட்டவே மாட்டேன், அப்படியே கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்து இருப்பேன். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு கடைசியில குத்துதே குடைதேன்னு அலங்கார மாதாட்ட வந்து கத்துனாக்கா அவங்க எப்படி எடுக்க முடியும்? நாம் தான் நம்முடைய கரங்களை வைத்தோ நம்முடைய இதயத்தை வைத்தோ நம்முடைய ஜெபத்தை வைத்தோ அதை வெளியில் எடுத்து எறிய வேண்டும். அதை விட்டு விட்டு அது அழுகி போனாலும் பரவாயில்ல, அது எங்க மாமியார் கொடுத்தது ஞாபகார்த்தமா உள்ள இருக்கட்டும், அழுகி போனாலும் பரவாயில்ல, என் மனைவி கொடுத்தது அது அழுகி போனாலும் பரவாயில்ல, இல்ல இருக்கட்டும் என்று நாம் தீயவற்றிற்கு இடம் கொடுக்கும் போதுதான்
நாம் மனிதர்களால் பிறந்தவர்களாக மாறுகிறோம். தூய ஆவியால் பிறந்தவர்கள் ஒண்ணுதான் சொல்லுவாங்க, தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா கெட்டது எதுவும் அவங்களுக்கு உள்ள போல அப்படின்னு அர்த்தம். உடனே நீங்க நினைப்பீங்க இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும் அப்படின்னு. ஏன் ஸ்தேவான் சொல்லலையா? புனித ஸ்தேவான் என்ன சொன்னாரு? அதே வார்த்தையை அவரும் பயன்படுத்தினார். தன்னை கல்லால் எரியும் போது, தந்தையே விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் சொல்லலையா? புனித லாரன்ஸ கட்டில போட்டு பெரட்டும் போது அவர் சொல்லலையா, தம்பிகளே ஒரு பக்கம் வெந்து விட்டது இன்னொரு பக்கம் பெரட்டுங்கள் சொல்லும் போது அவர் மன்னிக்கவில்லையா? எனவே நம்மாலும் முடியும். எப்படி? ஏனென்றால் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நான் மனித பிறவி என்று மட்டும் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் தூய ஆவியால் பிறப்பு பெற்றிருந்தோம் என்றால் நாமும் இயேசுக்குரிய செயல்களை செய்வோம் என்பதுதான் உண்மை. இப்பொழுது எண்ணி பாருங்கள், நாம் இந்த டஸ்ட்பின், அதாவது மனசுக்குள் இருக்கக்கூடிய இந்த குப்பை தொட்டியை தூய்மை செய்வதற்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும்தான் நற்கருணை என்ற வடிவில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்குள் வருகிறார். அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்றால், இறப்பை வென்றவர், காலத்தை கடந்தவர், இன்றும் என்றும் இருப்பவர். எனவே அப்படிப்பட்ட ஒருவரை நான் உள்ளே செலுத்தும் போது என்னோடு இயேசு இருக்கிறார் என்ற நம்பிக்கையில் நாம் செல்ல வேண்டுமே ஒழிய, பரவாயில்ல 10-11 போன வாரம் பூசை பார்த்து, இந்த வாரம் பூசை பார்த்து 10-11 அத்தோட இது ஒண்ணுன்ட்டு போனோம் அப்படின்னா நம்ம குப்பை தொட்டியில் சேர்ப்பதற்கு சமம். யூதாசு நற்கருணை வாங்கினார், ஆனால் அவருடைய உள்ளம் குப்பை தொட்டியாக இருந்ததனால் இயேசுவை காட்டி கொடுத்தார். இன்று நாமும் நற்கருணை வாங்குகிறோம், அதை வாங்கிவிட்டு யூதாசு போல செயல்பட்டோம் என்றால் நாம் நமக்குள் இருக்கக்கூடிய குப்பைகளை இன்னும் அகற்றவில்லை என்பதுதான் அதனுடைய பொருள்படுகிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் மனிதர்களால் பிறந்தேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடாமல் தூய ஆவி நிலைக்கு நம்மை கடத்தி செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் தூய ஆவியால் பிறந்தவர்களாக இருக்க வேண்டும். இன்னொரு செய்தியை சொல்லுகிறேன். 18 வயதுக்கு வந்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. ஆனால் பிசிக்கலி பெற்றெடுப்பதை விட மென்டலி பெற்றெடுக்கக்கூடிய குழந்தைகள் தான் இந்த உலகத்தை மாற்றி அமைக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். எனவே நாம் மென்டலி, அதாவது ஒரு மனித இயல்பால் பிறக்காமல் வானதூதரின் இயல்பால், தூய ஆவியாரின் இயல்பால் நான் பிறந்திருக்கிறேன் என்றால் அதற்கு ஏற்ற செயல்களில் காட்ட வேண்டும். ஏனென்றால் இன்று வார்த்தைகளில் மட்டும் காட்டி மாயாஜாலம் செய்து விடுவது அல்ல. எனவே இயேசு கிறிஸ்துவுடைய நிலை என்னவென்றால், எனக்கு உறவுகள் இருக்கிறார்கள், பிடித்தவர்கள் ஒன்று. பிடித்தவருடைய வேலை என்னன்னா, நம்மளை குறையே சொல்ல மாட்டாங்க, நம்ம என்ன பண்ணாலும் தட்டி கொடுப்பாங்க, ஆனா தப்பு பண்ணாலும் விமர்சனம் பண்ண மாட்டாங்க, அது உள்ள தவறையும் சொல்ல மாட்டாங்க. நம்ம அம்மா அப்பாவை கூட எடுத்துக்கோங்க, ஊர்ல 10 பிள்ளைங்க விளையாடும் போது தாம் புள்ள தப்பு செஞ்சிருக்கோம், அதை கூட வெளியில பேச மாட்டாங்க, மறைச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. ஆனா பிடிக்காதவர்களை பாருங்களே, குத்தி குத்தி பேசுவாங்க, அதை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு அதை எடுத்துக்கணுமோ அதை நேர்மறையாக எடுத்துக்கிற வேண்டும், எதிர்மறையாக எடுத்துவிடக் கூடாது. நாம் எதிர்மறையாக எடுத்துக்கொண்டோம் என்றால், உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து கன்னத்தில் அறைந்து விட்டு, இப்ப உன்னை யார் அரைஞ்சா சொல்லுன்னு கேட்பாங்க. நீ உண்மையிலே மெசியாவான்னா சிலுவையிலிருந்து இறங்கிவான்னு சொல்லுவாங்க. நீ உண்மையிலேயே இறைமகன் என்றால் என்னையும் அவர்களை விடுவி என்று கெட்ட கல்வன் சொல்வது போல சோதிக்கிறார். இந்த வார்த்தைகள் எதையும் அவர் தன் உள்ளத்தில் போட்டுக் கொள்ளவில்லை. அவர் செய்த ஒன்றே ஒன்றுதான், மனிதர் அப்பத்தினால் மட்டும் அல்ல. இரண்டாவது, நீ உன் கடவுளாகிய ஆண்டவரை சோதிக்காம இரு அப்படிங்கிறது தான் உண்மையாக இருக்கிறது. தூய ஆவியால் பிறந்தவர்கள் இறைவனை ஒருபோதும் சோதிக்க மாட்டார்கள், இறைவனோடு இணைந்து பயணிப்பார்கள். நாம் எப்படி இருக்கிறோம்? இது இதயமா இல்லை குப்பை தொட்டியாக இருக்கிறதா? எத்தனை திருப்பலியில் பங்கு பெற்றாலும், போப்பாண்டவர்கிட்டே போய் பாவ சங்கீதனை வாங்கிட்டு வந்தாலும், மீண்டும் பழைய குருடி கதவை துறடின்னு உட்கார்ந்துருந்தேன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கை ஏதோ குப்பை தொட்டி வாழ்க்கை தானே ஒழிய மேலான வாழ்க்கையாக இருக்காது. எனவே நம்முடைய பிறப்பை மனித பிறப்பிலேயே கடத்தி செல்லாமல் தூய ஆவியின் பிறப்புக்கு நடத்தி செல்ல இறைவனிடம் இந்த திருப்பலிலே வரம் வேண்டுவோம். ஆமென்.